தங்கத் தகடுண்டு தக தக தகன்னு சொல்லி அடிவானத்திலேருந்து மேல் வானத்துக்கு வந்து கொண்டிருக்குது பாருங்க. ஆனகர வெளியில் பிறந்தனுக்கும் ஆனகருக்கும் இடையில் போய் கொண்டிருக்கும் போது நான் இப்போ சூரிய அந்த உதயத்தை பார்த்து ரசித்து அப்படியே நின்று நான் உங்களுக்கு அந்த மர வழிக்குள்ளார காட்டணுன்றதுக்காக பாருங்க. மரத்துக்கு மேலால் இப்போ வந்து கொண்டு இருக்கிறார் சூரிய பகவான். பாருங்க எப்படி அழகாக வர்றாருண்டா, பூமிக்கு தரிசனம் கொடுப்பதற்காக தன்னுடைய கதிர்களை நீட்டிக்கொண்டு மிகவும் அழகாக மெல்ல மெல்ல உயர்ந்து கொண்டு இருக்கிறார். வாரார் பாருங்கோ. இப்போ நாங்கள் வந்து கிட்ட காட்டுறோம் பாருங்க, கொஞ்சம் கிட்ட கொண்டு வந்து காட்டுறோம். இங்கே பாருங்க எப்படி இருக்கிறேன்னு பாருங்க. இங்கே பாருங்க மரத்துக்கு மேலே வந்துட்டார். அது மேலே வரப்புறார் பாருங்கப்பா, எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க. இயற்கை காட்சி. இலங்கை தான்டா. வெளிநாட்டில் இருக்கிறவங்கிற உறவோல் பார்த்து மகளுங்க. உண்மையிலே சொர்க்கம்தான் இலங்கை. எங்கள்ட நாட்டை போய் எங்கடா கிடக்கு நாடு. எங்கே நின்றாலும் இப்படி ஒரு காட்சியை காண்றதுன்றது அருவி கஷ்டம். இப்படி அழகாக இருக்குது. அப்படி மரத்துக்கு மேலே அப்படி சித்திரம் பிறந்தது போல் இல்லையா பாருங்க. ஆஹா ஆஹா எப்படி இருக்குது பாருங்க. அப்படியே பாருங்க மேலே வரும்படம் உங்களுக்கு காட்டுவோம் பாருங்க. வந்துകൊണ്ടിருக்கிறார் வரப்புறார். எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க. உயர்ந்தோண்டு வாரேன் பார்த்தீங்களா. சூரிய காட்சி, சூரிய உதயம். எங்கே போய் பார்க்குறேன் இப்படி ஒரு காட்சியை எங்கடா பார்க்குறது. எவ்வளோ அழகான காட்சி. வந்துட்டார். சரி, சூரிய பகவானை எல்லோரும் வேண்டிக் கொள்ளுங்கோ. உலகத்துக்கு நல்லது கொடுக்கணும். பனி பெய்யுது, மாசி பனி பெய்த மாதிரி பெய்யுது. 11ஆம் மாதம். அதுதான் அதிசயம். ரைட், நான் இப்போ உங்கள்கிட்ட இந்த விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இனி பன்னியில் போய் முருகன் தொடர்பு கொள்வேன்.